ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு சந்திரா ஜாப் இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிற ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அதாவது CLRI, அங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன் 2024 பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இதே மாதிரி நம்ம நிறைய ஜாப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ஜாப்க்கு ஸ்பெசிஃபிக்காக அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்க பொசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது அப்ரண்டிஸ் மொத்தம் 20 காலி பணியிடங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் என்ன, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபாஸ்ட் என்னென்ன போஸ்டிங்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். எலக்ட்ரானிக்கில் 5, மெக்கானிக்கல் அதாவது ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் ஏர் கூலர் அந்த பொசிஷனுக்கு 2, அதுக்கடுத்து மெக்கானிக்கிலே பவர் எலக்ட்ரிக்கலுக்கு 1 காலி பணியிடங்கள், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக்கு 1 காலி பணியிடங்கள், பிளம்பருக்கு 2 காலி பணியிடங்கள், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 1 காலி பணியிடங்கள், டஸ்ட்மேன் சிவிலுக்கு 2 காலி பணியிடங்கள், செக்ரட்டரி அசிஸ்டன்ட்க்கு 2 காலி பணியிடங்கள், அதுக்கு ஆஃப்டர் அசிஸ்டன்ட்க்கு 1 காலி பணியிடங்கள், லேண்ட் கிளைப்பருக்கு 1 காலி பணியிடங்கள், கார்டனுக்கு 2 காலி பணியிடங்கள், மொத்தம் 20 வேக்கன்ஸ் இருக்குது. ஸோ பொசிஷன் வந்து அப்ரண்டிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். குவாலிஃபிகேஷன் பேசிக் 10, பட் ஐஐடியில் நம்ம படிச்சிருக்கணும் அப்படின்றத ஸ்ட்ரிக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ஜாப் ITI, ஸோ 10th குவாலிஃபிகேஷன் ITI படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கேட்டிருக்க பொசிஷனே ITI அப்ரண்டிஸ். ஸோ அந்த ட்ரேட் அப்ரண்டிஸில் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் சேலரி அப்படின்னு பார்க்கும்போது 10,500லேருந்து 12,000 வரை கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஜாப் ஸ்பெசிஃபிக்காக இப்போ சென்னையில் CSIR சர்தார் பேட்டால் ரோட், அடையார், சென்னை 6,20,000. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பொசிஷனுக்கு தான் இப்போ இந்த வேக்கன்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ IIT ட்ரேட் அப்ரண்டிஸ் அங்கே படிச்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியலான வெப்சைட் www.apprenticeshipindiagovernment.in. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். அதாவது எக்ஸாமினேஷன் போர்ட்டல் எப்படி அப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரி ஜாப்க்கு இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுறது எந்த வித மெத்தடுமே கிடையாது. நம்ம ஒன்லி என்னைக்கு வந்து இன்டர்வியூ நடக்க போதோ அன்னைக்கு அந்த ஃபார்ம் அவங்க கேட்டிருக்க வெரிஃபிகேஷன் எல்லாமே நம்ம சென்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபோட்டோ, அதுக்கடுத்து டாக்குமெண்டேஷன், ஒரிஜினல் டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபார்ம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் என்னென்ன கேட்குறாங்களோ ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆஃப்டர் ப்ராசஸிங் எல்லாம் ஓவர் பண்ணதுக்கப்புறம் இது வந்து சென்னையில் தான் இருக்குது, அடையாரில் இருக்கக்கூடிய CSIR. கம்மிங் செப்டம்பர் 27 வந்து டைரக்ட் இன்டர்வியூ நடக்குது. ஸோ அன்னைக்கு வந்து இந்த ஃபார்ம் வித் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே கொண்டு போகணும். ஸோ இந்த ஜாப்க்கு ஸ்பெசிஃபிக்காக அவங்க ட்ரைனிங் வித் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி முடித்தவங்க வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன் டைம் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக எலிஜிபிளாக இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். இதை பற்றின எந்த வித டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க.